தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல் கர்த்தர் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில் பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு முன் சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன் சென்றாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அக்கினி சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடிகளில் தோன்றிய தேவன். சோதனை பட்சிக்க வந்தோம், முச்செடிகளில் தோன்றிய தேவன். பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. பாதுகாத்தாரே, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார்ப்பரிப்போம். காரிருள் போன்ற
அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். 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 ஆமென். நாமளும் தயவுசெய்து எழுந்து நின்று தொடர்ந்து தேவனை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. வேதம் திரும்ப திரும்ப சொல்ற ஒரு காரியம். கிருபை என்ற வார்த்தை தமிழில் கிருபையின் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. ஆனால் எபிரேய மொழியில் அந்த வார்த்தை வந்து ஹெசத். இஸ் ஹெசத் என்டியோர்ஸ் ஃபாரெவர். கிருபை இஸ் ஹெசத், அவருடைய ஹெசத் என்றும் உள்ளது. ஹெசத் இந்த வார்த்தை வந்து மொழிபெயர்க்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு வார்த்தைன்னு சொல்லுகிறார்கள். ஏன்னா அந்த ஒரு வார்த்தைக்குள்ள கிருபை, அன்பு, இரக்கம், தயவு அப்படியே அத்தனையும் அடங்கி இருக்குன்றாங்க பாருங்க. தேவனுடைய கிருபை, அன்புக்கு ஏற்ற எல்லா குணாதிசயங்களும் அந்த ஒரு வார்த்தைக்குள்ளாக அடங்கி இருக்கு. தேவனுடைய அன்பை பற்றி நினைத்து பாருங்கள். தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய தயவு. இன்னைக்கு நாம நல்லா இருக்கிறோம்னா நாம ஏதோ ஒழுங்கா செஞ்சிட்டோம், நாம ஏதோ யோக்கியமா வாழ்ந்துட்டோம் அப்படி யோசிக்கிறோம். கிறிஸ்தவம் அப்படி யோசிக்க கூடாது பாருங்க. நல்லா வாழ்ந்தா கூட நல்லா வாழணும், நல்லா வாழ்றீங்க தான் நம்புறேன், ஆனா அதனால தான் நான் இப்படி இருக்கேன், நல்லா இருக்கிறேன்னு யோசிக்கவே அதுக்கு கிரெடிட் கொடுக்கக்கூடாது. கிரெடிட்டை வந்து எனக்கு கொடுக்கக்கூடாது. நான் ஏதோ நல்லா செஞ்சிட்டேன், பர்ஃபெக்டாக செஞ்சிட்டேன் அப்படின்றதுக்கு கொடுக்கவே கூட. எப்போவுமே கிரெடிட் எங்கே கொடுக்கணும்? நம்ம கர்த்தருக்கு தான் கொடுக்கணும். நான் இன்னைக்கு நல்லா இருக்கிறேன்னா அவர் தான் காரணம். அவருடைய கிருபை, அவருடைய அன்பு, அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, இதெல்லாம் அவர் எனக்கு காண்பிக்கலைன்னா நான் ரட்சிக்கப்பட கூட பட்டிருக்க மாட்டேன். இன்னைக்கு நான் உருப்படியாகவே இருக்க மாட்டேன், உருப்படியாக வாழ முடியாது, 4 பேருக்கு ஆசீர்வாதமாக வாழ முடியாது. இன்னைக்கு நீங்க நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய கிருபை. இது வரைக்கும் எவ்வளவு கிருபை உங்களுக்கு பாராட்டி இருக்கிறார், இனிமேலும் பாராட்டுவார். ஏனென்றால் அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இது முடியவே முடியாது. நாளைக்கு நான் நல்லா இருப்பேன் என்ன கேரண்டி? அவருடைய கிருபை, நன்மையும் கிருபையும் ஜீவனுள்ள நாள் எல்லாம் தொடரும் எனக்கு. இந்த அடுத்த பாடல் சொல்லுது பாருங்க, கர்த்தரை பற்றி நினைக்க வந்திருக்கிறோம். நம்ம பற்றி நினைக்கிறத விட்டுருவோம், நம்முடைய பிரச்சனையை பற்றி நினைக்கிறதையும் விட்டுருவோம். அதெல்லாம் பிரயோஜனமே கிடையாது. ஏன் இன்னைக்கு ஒன்றா கூடி வந்திருக்கிறோம்? கர்த்தரை பற்றி நினைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இது. எல்லாம் ஒன்றா கூடி நம்ம கவனத்தெல்லாம் கர்த்தர் மேலே செலுத்த வந்திருக்கிறோம் பாருங்க. ஆகவே அவர் மேல் கவனத்தை செலுத்துவோம். அவர் எவ்வளோ கிருபை உள்ளவர், எவ்வளோ நல்லவர், அது மட்டும் இல்லை அவர் எவ்வளோ வல்லவர். அவருடைய வல்லமையை நினைத்து பார்ப்போம். இந்த அடுத்த பாடல் அதுதான் சொல்லுது பாருங்க. கர்த்தருடைய அனைத்து குணாதிசயங்களையும் கம்பைன் பண்ணி இந்த பாடலில் வருது. கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வையுங்கள், அவர் மேல் கவனத்தை செலுத்துங்கள், அவருடைய மகிமையை கண்டு பாடி அவரை துதிப்போம். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாடுங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள், யுத்தத்தில் வல்லவர், யோசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். உன்னதமானவர்,
நிரப்பிடுவார். அவர் மகிமையில் தங்கிடுவாய். அவர் கிருபையினால் உன்னை நிரப்பிடுவார். அவர் மகிமையில் தங்கிடுவாய். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். பரிசுத்தமானவர், பரிசுத்தமானவர், வானத்தில் இருப்பவர். பாரில் இயேசுவை பாடி போற்றுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார். அவர் ஆறுதல் பெற்றிடுவார். அவர் அன்பினால் உன்னை அணைத்திடுவார். அவர் ஆறுதல். கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், ருசித்து பாருங்கள். யுத்தத்தில் வல்லவர், ருசித்து பாருங்கள். கர்த்தர் பெரியவர், துதித்து பாருங்கள். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், நல்லவர், வல்லவர். பாடுவோம். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் பெரியவர். கரங்களை தட்டி அவரை துதிப்போம். நல்லவர், வல்லவர், பெரியவர், போதுமானவர், போதுமானவருக்கும் மிகவும் அதிகமானவர். யாரை நாம் சேவிக்கிறோம் என்பதை யோசித்து பார்ப்போம். நாம் சேவிக்கிறவர் பெரியவர், மா வல்லவர். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஓ ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பெரியவர், எவ்வளவு மகத்துவம் உள்ளவர் என்பதை காண்பியும் ஆண்டவரே. எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவரே. மனக்கண்களை திறப்பீராக ஆண்டவரே. உம்முடைய மகிமையை எங்களுக்கு நீர் காண்பிப்பீராக, வெளிப்படுத்துவீராக. என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, எனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் நல்லவர், என் தேவன் பெரியவர், தேவன் நல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம்
விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும் என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் உந்தன் நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாக முடிவுண்டு நம்பிக்கை வீண் போகாது நிச்சயமாகவே முடிவுண்டு அவர் சொல்ல ஆகும் கட்டளையிடக்கும் தேவன் சொல்ல ஆகும் என் தேவன் பெரியவர் என் தேவன் நல்லவர் ஓ என் தேவன் பெரியவர் தேவன் நல்லவர் அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும் என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும் அவரை விசுவாசி அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும் என் தேவனை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கும் வாய்க்கும் எல்லாம் வாய்க்கும் அந்த வியாதியிலிருந்து குணமாக்கப்படுவீர்கள் அந்த கடலிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வீர்கள் அந்த குடும்ப பிரச்சனைக்கு ஒரு தீர்வை பார்ப்பீர்கள் இயேசுவின் நாமத்தில் அது நடக்கும் ஏனென்றால் நாம் அவரை விசுவாசிக்கிறவர்கள் நம்முடைய நம்பிக்கை எல்லாம் அவர் மேல இருக்கிறது அவர் நம்மை கைவிட மாட்டார் ஒருபோதும் கைவிட மாட்டார் வெட்கப்பட போக செய்ய மாட்டார் ஓ ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம் உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே நீர் எங்க மனதில் உயர்த்தப்பட்டிருப்பீராக எங்களுடைய எண்ணங்கள் நீர் உயர்த்தப்பட்டிருப்பீராக பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே பாத்திர நீரே இயேசுவே நீர் பாத்திரரே எல்லா நாமத்துக்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் நீ பாத்திர எல்லா நாமத்துக்கும் மேலானவர் எல்லா மகிமைக்கும் உம்மை போல் வேறு
தொடர்ந்து அவரை துதிப்போம், அவரை ஸ்தோத்தரிப்போம். இயேசு பாத்திரர் அவர்.